வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம மொபைலிருந்து டெலிட் ஆன ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை 100% வந்து நம்மளால் மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியும். அதை பற்றி தான் டுடே வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பா, இப்போது நம்ம ஃபோட்டோ ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்க் டிகர்ன்ற ஒரு ஆப்ஷனை வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே அதனுடைய ஹோம் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சில பர்மிஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிடுங்க. இப்போது மேலே வந்து ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து இந்த ஆப் வந்து ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது லோட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் ஃபுல்லாக வந்து ஸ்கேன் ஆகிடும். நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், லோட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ இங்கே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு வந்து முக்கியமான ஃபோட்டோஸ் வந்து ஒரு நிறைய இருக்குது, ஒரு 15 to 100 இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ரோவிஷனை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சில ஃபோட்டோஸை மட்டும்தான் நான் வந்து ரெக்கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் திஸ் ஃபைல் லோக்கலின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் டவுன்லோடுன்னு சூஸ் பண்ணிட்டு கேன்னு இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து 1 ஃபைல் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு. இப்போ நோ தேங்க்ஸ்னு கொடுத்துட்டு ஹோம் வந்துடுங்க. ஹோம் வந்துட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டவுன்லோடில் சேவ் பண்ணேன், டவுன்லோடில் கேயில் சேவ் பண்ணேன், அதை ஓப்பன் பண்ணி இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் ரெக்கவர் பண்ண ஃபோட்டோ வந்து எனக்கு என்னுடைய ஃபைல் மேனேஜரில் சேவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் மொபைலிருந்து டெலிட் ஆன எல்லா ஃபோட்டோஸும் அங்கே வந்து ஸ்கேன் ஆகிடும். அந்த மாதிரி ஸ்கேன் ஆன ஃபோட்டோவை 3 டாட்டை கிளிக் பண்ணி நான் பண்ண மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து மறுபடியும் உங்களால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் நண்பா.